ஆஸ்ட்ரோ விஷ்ணு நேயர் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு 2024 புத்தாண்டில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு 2024 முழுவதும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 2024 மேஷராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள குரு பகவான் இருக்கிறார். அதாவது 2024 ஏப்ரல் வரையும் உங்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ள இருக்கிறார். அதே போல சனி பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 2024 லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல ராகு 12ஆம் இடத்திலையும் கேது 6ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேஷங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். மேஷ ராசிக்குள் அசுவதி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவா மேஷ ராசிக்காரர்கள் தனக்கென்று ஒரு வழி, தனக்கென்று ஒரு கொள்கை, தனக்கென்று ஒரு பாதை, இதை தேர்ந்தெடுத்து அதன்படி வாழக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள். அதே போல நாடாளும் பாக்கியம் உடையவர்கள், அதாவது ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள். அதே போல யாருக்கும் தலைவணங்கி பழக்கம் இல்லை, முன்வைத்த காலை பின் வைத்து பழக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியும் மேஷராசிக்காரர்களை. சரி, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 2024 என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 2024 முழுவதும் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடும் மூலத்திரிகோண பலத்தோடும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா குரு ராசிக்குள்ள இருக்கிறார். வருகின்ற 2024 ஏப்ரலுக்கு பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதுவும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதே போல ராகு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வீட்டில் இருக்கிறார். குரு பகவான் வீட்டில் இருப்பதனால உங்களுக்கு சுப செலவுகளாகவே வரும். கேது பகவான் 6ஆம் இடத்துல மிக பலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவானாலேயே உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு முதல்ல சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்களை கொடுப்பார்? பொதுவாக 11ஆம் இடம்ங்கிறது நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். அதே போல நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது 11ஆம் இடம். அப்ப இந்த 2024 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி சனி பகவான் ஆட்சி நிலையிலும் மூலத்திரிகோண பலத்தோடும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானால பெரிய அதிர்ஷ்டம் மேஷராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப லாபஸ்தானத்துல சனி பகவான் இருப்பது இந்த 2024 ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 20 வருடத்திற்கு மேலாக இருக்கின்ற பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும். அப்ப நீண்டகால ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறி இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. அதாவது தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது. ஏன்னா 11ஆம் இடம் தீர்வை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே போல எதிரே ஒரு லாபத்தை பார்க்க முடியும். இப்ப 11ஆம் இடம் பாதகஸ்தானமா இருந்தாலும் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும் போதுதான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார், ராஜ்யத்தை ஆள வைப்பார், பெரிய மனிதர் அப்படின்னு பெயரெடுக்க வைப்பார். அப்ப மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வருங்க 11ஆம் இடத்துல இந்த சனி பகவான் 2024 சஞ்சாரம் செய்வது. மீண்டும் சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். அப்ப இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 2024 வாழ்க்கையில ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் மேஷராசிக்காரர்கள். ஒரு உயர்ந்த பதவியை எட்டி பிடிக்க முடியும். நீண்ட காலமாக உயர் பதவி இல்லாதவர்களுக்கு இந்த 2024 உயர் பதவி உண்டு. வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வேலை, அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மேஷராசிக்காரர்களுக்கு 2024. அதே போல உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உடல் ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன ரீதியா இருந்த போராட்டங்கள் மாறும். மனசுல சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பார்க்க முடியும் 2024 மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல 2-3 வழிகளில் வருமானம் வரும். சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் அசுர வளர்ச்சி அடைய முடியும். வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்கு எல்லாம் விற்கும். ஒரு சிலர் 2-3 வழிகளில் 2-3 இடத்துல தொழில் நடத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல வராத பணம் எல்லாம் வந்து சேரும். கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். அதே போல வழக்கு பிரச்சனைகள் சாதகமாக முடியும். இப்படி எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு காலம் தாங்க மேஷராசிக்காரர்களுக்கு 2024.
அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும். ஆண் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆண் குழந்தை பாக்கம் இருக்கும். உங்களுடைய ஆசைகள் முழுவதுமாக பூர்த்தியாக போகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது. 2024 ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன்னா வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொன்னா 2024. அப்ப மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளில வந்து வாழ்க்கையில நிம்மதியை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2024 நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுதுங்க மேஷராசிக்காரர்களுக்கு. 2024 ஒரே வரியில சொன்னோம்னா உங்களுடைய ஆசைகள் முழுவதுமாக பூர்த்தியாகும். அதே போல தடையாக இருந்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடந்தேறும். அப்ப சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். இதுல என்ன ஒரு விஷயம்னா, சனி திசை நடக்கிறவங்களுக்கு 100% முழுமையான பலன் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்துக்கு சனி வரும்பொழுது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வார். உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும், சனி புத்தி நடந்தாலும் போதும், உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அப்ப 2024 சனி பகவானால பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறார்கள் மேஷராசிக்காரர்கள். சரி, அடுத்தது குரு பகவான். இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2024 ஏப்ரல் வரையும் ராசிக்குள்ள இருப்பார். பொதுவாக குரு பகவான் ராசிக்குள்ள இருப்பது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், ஜென்மத்துக்கு குரு வரும்பொழுதுதான் சீதையை ராமன் பிரிந்தாராம். அப்ப இந்த ஜென்ம குரு உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும். எதிரையும் கொஞ்சம் அவசரப்படாம, கொஞ்சம் கோவப்படாம இருந்தீங்கன்னா ஜென்ம குரு உங்களை பாதிக்காது. எதிரையும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். நிதானமா இருந்தீங்கன்னா ஜென்ம குருவால பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் ஒரு பதட்டம், படபடப்பு, எதிரையும் பார்த்தீங்கன்னா ஒரு எதை பற்றியும் ஒரு பயம்ங்கிறது இருந்துட்டு இருக்கும் ராசிக்குள்ள வந்து குரு இருப்பது. ஆனா வருகின்ற 2024 ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அப்ப குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பலங்க. 2024 ஏப்ரலுக்கு பிறகு அரசாலும் பாக்கியம், வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மேஷராசிக்காரர்களுக்கு கிட்டும். அந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல, குரு பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்துல. இது வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய கொடுப்பனை அப்படின்னு சொல்ல முடியும் 2024 மேஷராசிக்காரர்களுக்கு. குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 ஏப்ரலுக்கு பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் போது அள்ளி கொடுப்பார். குரு பகவானும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார். 2ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வார். அப்ப 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அப்ப 2ஆம் இடத்துக்கு குரு செல்லும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் மாறும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பத்துல விருத்தி, அதாவது குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நல்ல பேச்சாற்றல் இருக்கும். ஏப்ரலுக்கு பிறகு உங்க பேச்சினால சில காரியங்கள் நீங்க சாதிக்க முடியும். அமோகமான பணப்புழக்கம் இருக்கும். பணம் கட்டுக்கட்டாக வந்து சேரும் உங்களுக்கு. எப்ப 2024 ஏப்ரலுக்கு பிறகு பெட்டி பெட்டியாக பணம் இருக்கும் மேஷராசிக்காரர்கள் வீட்டுல. அவ்வளவு பணத்தை எண்ண முடியும். அவ்வளவு பெரிய யோகத்தை மேஷராசிக்காரர்கள் 2024 அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப குரு பகவானும் இந்த 2024 அதுவும் சுக்கிரன் வீட்டுல இருப்பது பெரிய ஒரு அதிர்ஷ்டங்க. அதே போல ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு 12ஆம் இடத்துல இருக்கும்போது தெண்டசல் வரும் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆனால் 12ஆம் இடம் குரு பகவானுடைய வீடுங்கிறதுனால உங்களுக்கு நிறைய பணப்புழக்கத்தை கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு எதிர்பாராத யோகத்தை கொடுப்பார். அதுவும் சிறப்பு. அதாவது எந்த ஒரு காரியம் வந்தாலும், அது மிகப்பெரிய காரியமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது சுபகாரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல கேது பகவான் மேஷ ராசிக்காரர்களுக்கு 2024 6ஆம் இடத்துல இருப்பது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க. ஏன்னா கேது பகவான் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுக்கக்கூடியவர், அதாவது உறுதியாக கொடுக்கக்கூடியவர் கேது பகவானும். அப்ப கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய அதிர்ஷ்டங்க. எதிரிகள் மூலம் தனம் வந்து சேரும். தொட்ட காரியத்துல வெற்றி கிடைக்கும். கடன், நோய், வழக்கில் இருந்து நீங்கள் வெளிவர முடியும். அதே போல எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில வெற்றி காண முடியும். உயர்ந்த பதவி கிடைக்கும். இந்த கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய அதிர்ஷ்டங்க. அப்ப 2024 முழுவதும் அதிர்ஷ்டத்தை காண முடியும். மேஷராசிக்காரர்கள் யோகத்தை அனுபவிக்க முடியும். என்னன்னா 2024 ஆரம்பித்து ஏப்ரல் வரையும் அப்படியே கொஞ்சம் மீடியமா போகும். ஏன்னா குரு ராசிக்குள்ள இருக்கும்பொழுது. ஆனா 2024 ஏப்ரலுக்கு பிறகு அசுர வேகத்தில் செல்ல முடியும். இப்ப வருகின்ற ஏப்ரல் வரையும் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக முடியும். அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரலுக்கு பிறகு கிடைக்கும். அப்ப 2024
இந்த வருடக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.